குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? எதுவுமே எடுத்துருக்கக்கூடாது. நீங்கள் அதாவது மருந்து சாப்பிட்றதுக்காக வந்துருக்கிறவங்க எந்த ஆகாரமுமே எடுத்துக்கக்கூடாது. தண்ணி குடிச்சிருக்கலாம், தண்ணியும் குடிக்காமல் இருந்தால் இது நல்லது. ஆனால் தண்ணி குடிச்சிருந்தா தப்பு இல்லை, சரிங்களா? ஆனால் அந்த டீயோ காஃபியோ பிஸ்கட்டோ இல்லை பண்ண ஏதாவது நாங்கள் சாப்பிட்டுங்க ரெகுலராக பழக்கத்துக்கு அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லிங்கன்னா சொல்லிடுங்க. நீங்கள் ஆகாரம் ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா நான் கொடுக்குற வந்து பிரயோஜனமாக கிடையாது, உங்களுக்கு பணம் அளிக்காது, வேலை செய்யாது, சரிங்களா? நீங்கள் ஏதாவது எடுத்துக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற அப்புறம் மருந்து ரெடி பண்ணி தரதுக்காக தான் நான் கேட்குறேன், சரிங்களா? அப்போ பிரச்சனை இல்லைங்கம்மா. இப்போ காலையில் இந்த 3 மணிக்கு 4 மணிக்கு குடிச்சிருப்பாங்க, அப்போ வேண்டாம். ஒரு 4 மணி நேரம் அதுக்கு முன்னாடி ஆகிட்டு பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற மட்டும் ஒரு 4 நிமிஷம். நான் இந்த மருந்து சாப்பிட்றத பற்றி சில உணவு கட்டுப்பாடுகளை பற்றி சொல்லுவேன். இடையில ஏதாவது சந்தேகங்கள் வந்து அப்பப்போ கேட்டுருங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் வந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட தனித்தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு நாம் உங்களுக்கு என்ன பண்ணுது, என்ன பிரச்சனை, என்ன தொந்தரவுன்னு கேட்குறதுக்கு டைம் நம்மளுக்கு ரொம்ப கம்மி. என்ன காரணம்னா நம்ம நாட்டு மருந்துன்னா காலையில் இள நேரத்தில் வெறும் வயிற்றுல அந்த மருந்தை எடுத்துக்கோங்க. எல்லா நேரங்களும் எடுத்துக்கக்கூடாது, நாங்கள் தரதே இல்லை, சரிங்களா? இதுக்குன்னு சில நேர காலங்கள் இருக்குது. ரெகுலர் டைம்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் 6 மணிக்கு 8 மணி தான் டைம். அதனால் வந்துன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால வந்து ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஒரு 9 மணிக்கு தரும், அதுக்கு மேலே தர மாட்டோம். வெயில் ஜாஸ்தியாச்சு மருந்து நீங்கள் என்ன எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் நிற்காது, உள்ள வெளியே வந்துருக்கு, சரிங்களா? ஸோ அதனால் இப்போ கையில் நாங்கள் சீட் ஒன்று கையில் கொடுத்தோம். உங்கள் பேர் கரெக்டான வயசு சொல்லி ஒரு சீட் ஒன்று கையில் வாங்கியிருப்பீங்க. அந்த சீட்டில் உங்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணுது அப்படிங்கிறத நேரடியாக நீங்கள் எங்ககிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக இந்த சீட்லேயே கொடுத்துருக்கோம். அதாவது உங்களுக்கு வலிக்குதா, எரிச்சலாக இருக்கா, ரத்தம் வருதா, சீல் வருதா, மலைச்சிக்கலாம், உள் மூலமாக வெளி மூலமாக கட்டியாக கொப்பளமாக, அதை வந்து ஆசனத்தில் என்னால் உங்களுக்கு தொந்தரவு இருக்கோ அதெல்லாமே இந்த சீட்லேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் தெளிவாக படித்து பார்த்து டிக் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும். அது உங்களுக்கு என்ன தொந்தரவோ அதை மட்டுமே நீங்கள் டிக் பண்ணால் போதும், சரிங்களா? உங்களோட வயசு, நோயோட தன்மை, அதுக்கு ஏற்றாப்புல மருந்து ரெடி தருவோம், சரிங்களா? இங்கே நீங்கள் வரும்பொழுது ரொம்ப வலி மாதிரியுமா வந்திருக்கலாம், இல்லை எனக்கு இப்போ தாங்க ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏற்கனவே வேறு இடங்களில் 2-3 இடங்களில் வைத்தியர்கள் பார்த்துருங்க, அங்கெல்லாம் எனக்கு குணமாகல, கடைசியாக நாங்கள் வந்திருக்குன்னு சொல்லலாம். அது மூலமாக இல்லை பௌத்திரமா இந்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க, அதுலேயே பல விதம் இருக்குது, சரிங்களா? அது எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்து பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க, நான் ஒரு வேளை மூலிகைச்சாறு மட்டும்தான் கொடுப்பேன், நோய் குணமாயிடும், சரிங்களா? இங்கே நான் நோயை பற்றியாலும் உங்களுக்கு விவரமாக விளக்குமா, இது இப்படி இருக்குது, இந்த நோய் இப்படி இருக்கு, நோய் அப்படி ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடும், இப்படி ஆயிடுன்னு சொல்லி நான் உங்களை பயமுத்த தயாரில்லை. என்ன காரணம் கேட்டால் இங்கே ஒரு 20 பேர் இருக்கீங்கன்னா 20 பேருக்கும் 20 விதமாக தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது மூலநோயை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த 20 விதமான பிரச்சனையுமே ஆசனம் வாய்ப்பு தான், சரிங்களா? அதனால் அதை பற்றி எதுவும் பெருசாக பேசி உங்களால் பயமுத்த தயாராக இல்லை. நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, சில உணவு கட்டுப்பாடுகள் இருக்குது, சரிங்களா? என்ன சந்தேகங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் சாப்பிடலாமா, இதெல்லாம் சாப்பிடலாமா வேண்டாமன்ற சந்தேகங்கள் நிறைய வரும், சரிங்களா? அடுத்தது இங்கே மருந்து சாப்பிடும்போது என்ன செய்யணும், இதை பற்றி மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன், சரிங்களா? நீங்கள் நேற்று வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் கொடுத்துருக்குற இந்த பிரச்சனைக்காக ஏதாவது மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டு தாங்கிறதுக்காக எடுத்தால் தான் நார்மலாக இருக்க முடியும். இந்த மாதிரி ஏதாவது வலிக்காக, ரத்தம் வருது, இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனைக்காக நான் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குன்னா அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க, வேண்டாம், எதுவுமே நிறுத்திடுங்க, எதுவுமே எடுக்க வேண்டாம். நான் கொடுக்குற மருந்தே போதும், அதிலே நோயை குணப்படுத்த முடியும், சரிங்களா? அடுத்தது ஏதாவது அலர்ஜி இருந்தால் எங்கிட்ட தயவுசெய்து சொல்லிடுங்க. புதுசாக ஒரு மருந்து எடுத்துக்கிட்டா, புதுசாக ஒரு உணவு எடுத்துக்கிட்டா எனக்கு சேராது, எனக்கு கொஞ்சம் அலர்ஜி இருக்குங்க, அந்த மாதிரி ஏதாவது அலர்ஜி இருந்தால் சொல்லுங்க, நான் அதுக்கேற்றாப்புல மருந்து ரெடி பண்ணி தரேன், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு பிரச்சனைக்காக ஏதாவது மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இருந்தால் ப்ரெஷரு, சுகரு, தைராய்டு, ஆஞ்சியோ பண்ணியிருக்கேன், கிட்னி டயாலிசிஸ் பண்ணியிருக்கேன், கொலஸ்ட்ரால், ஆர்த்தோ, பிக்ஸு, இந்த மாதிரி நிறைய இன்னும் வியாதிகள் இருக்குது. வருஷக்கணக்காக மாத்திரைகள் எடுத்துக்கிட்டீங்க, யாராவது எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இருந்தால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வேண்டாம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நிறுத்தி வச்சுங்க, நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்க அந்த மாத்திரைகளை, சரிங்களா? அடுத்தது இந்த மருந்து சாப்பிட்டு போனதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு வேற ஒரு தொந்தரவு வந்தால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாமா? உதாரணத்துக்கு ஒரு பல்லு வழியே வருது, நாங்கள் அங்கே போனால் ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, டானிக் கொடுப்பாங்க, இதெல்லாம் நாங்கள் எடுக்கலாங்களா? இங்கே நாட்டு மருந்து எடுக்கிறோம், அங்கே ஆங்கில மருந்து, இதெல்லாம் நாங்கள் எடுக்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், சரிங்களா? இங்கே நான் உங்களுக்கு என்ன நோய்க்காக இந்த மூலிகை சார் நான் தரணும், அந்த நோய் பூரண குணமாகுமே தவிர மற்ற பக்க விளைவுகள் எதையும் ஏற்படுத்தாது, சரிங்களா? இந்த நோய் வந்து உங்களுக்கு இப்போ தான் ஒரு 5 நாளாக இருக்கலாம், 5 மாதம், 5 வருஷம், 10-15 வருஷத்துக்கு மேலே எனக்கு இந்த நோய் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இந்த நோய் ஆரம்பித்த நாள்லேருந்து நானும் வந்து சின்ன சின்ன வைத்தியங்கள்லாம் பார்த்தேன், உணவு கட்டுப்பாடு இருந்த துத்தி எல்லாம் அது இதுன்னு ஏதோ தான் நான் எடுத்துக்கிட்டு பார்த்தேன், ஒன்றும் நோய் குணமாகலை. ஹாஸ்பிட்டல் போனேன், ஒரு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க, ஒரு ஆப்ரேஷனை பண்ணிட்டேன். ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்ச காலம் நல்லா இருந்தது, மறுபடியும் திரும்ப எனக்கு தொந்தரவு கொடுக்குங்க. இந்த மாதிரி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ண திரும்ப எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டேஜில் அந்த நிலை யாராவது நீங்கள் வந்திருந்தால் கூட இப்போ இங்கே நாம் கொடுக்குறது ஒரு வேளை மூலிகை சார் மட்டும்தான், அதிலே நோயை குணப்படுத்த முடியும், சரிங்களா? ஆனால் ஒரு 48 நாள், அதாவது ஒரு மண்டலத்துக்கு சில உணவு கட்டுப்பாடுகள் இருக்குது, என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி, ஏன்னா இதோட உங்களோட மெயின் ட்ரீட்மெண்ட்டு இந்த உணவு கட்டுப்பாடு தான். மெயினாக டீ காஃபி, இந்த டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் பால் சாப்பிட்லாம், ஆவாரம் ஊட்டி, கொத்தமல்லி காஃபி, இந்த மாதிரி நேச்சுரலாக நிறைய இருக்குது. நான் 2 தான் சொல்லியிருக்கேன்,
இங்கே எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பழக்கம் வேறு மாதிரி இருக்கும். உங்கள் விருப்பப்படி நீங்கள் டீ தூளையும் காப்பு தூளை தவிர்த்து வேறு எதாவது எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது அசைவ உணவு வகைகள் எதுவுமே வேண்டாம். நான்வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மட்டன், சிக்கன், மீன், கருவாடு, முட்டை, பீஃபு, போக்கு எதுவுமே வேண்டாம். சரிங்களா? அடுத்தது பச்சை மிளகா தெரியாமல் கூட சேர்த்துறாங்க. உணவுலையும் சரி, இல்லை நேரடியாகவே எனக்கு பச்சை மிளகா கடிச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்க எனக்கு, அந்த மாதிரி கூட வேண்டாம். ஏன்னா இதோட மெயின் எதிரி பச்சை மிளகா தான், அதை கவனத்தில் பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காளான், இந்த மூணுமே சில பேருக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு அப்பப்போ மட்டுமே வரும். அப்போ உள்ள குருத்து மாதிரியோ இல்லை முளப்பு மாதிரியோ சுற்றி சதவளைச்சி மாதிரியோ அது பழுத்து உடஞ்சி புண்ணோ காயமோ ஆயிருக்கும். இப்போ என்னென்னா காயம் ஒன்று இருந்தால் தான் ரத்தம் வரும். சரிங்களா? அப்போ என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் புண்ணை ஆற விடாது, நோயை குணப்படுத்த விடாது. எதுனா இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காளான் இதெல்லாம் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுக்கணும், நல்லது. சரிங்களா? அடுத்து இந்த சீட்டில் யாராவது நீங்கள் குறிப்பாக இந்த நீர் வடிகள், சீர் வடிகள் நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா, அதை தெளிவாக சொல்கிறேன் நான் பின்னாடி. டிக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க பௌத்தம் உள்ளவங்க கண்டிப்பாக சமையலுக்கு நீங்கள் கடலெண்ணெய் பயன்படுத்த வேண்டாம். அதுக்கு மாற்றாக நீங்கள் வேறு எதாவது எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நான் சொல்லிட்டு வந்து இந்த உணவு கட்டுப்பாடு இன்றைக்கி மருந்து எடுத்துக்கிட்ட நாள்லேருந்து 48 நாள். இந்த 48 நாளுக்குள்ள இந்த நோய் குணமாயிரும். அதுக்கப்புறம் திரும்ப எப்பவும் போல நீங்கள் இந்த உணவு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் இனிமேல் உங்கள் கையில் நாங்கள் சில உணவு கட்டுப்பாடுகள் பற்றி கையில் சீட் கொடுத்துருக்கேன். அதில் 2வது பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள், பழங்கள், இன்னும் கூடுதலான உணவு கட்டுப்பாடுகள் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அது வந்து யார் தவிர்க்கணும்னு கேட்டிங்கன்னா பௌத்தம் உள்ளவங்க மட்டும். பௌத்தம் உள்ளவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி, பழங்கள் வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பௌத்தம் சொல்கிறீங்க, அது எந்த மாதிரி இருக்குங்கிற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். 2 வகையாக இருக்கும். அதோட அறிகுறி மட்டும் நான் சொல்லிடுறேன். ரொம்ப ஆழமாக இறங்கி பேசினா பயம் வந்துடும். சரிங்களா? அறிகுறி மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சில விஷயம் நான் இடையில சொல்ல விட்டுட்டேன். இந்த நோயை பொறுத்த வரைக்கும் வருது, அதோட அறிகுறி தெரிஞ்சதுக்கப்புறம் சில பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு வெளியே சொல்லாமல் அப்படியே சைலண்டாக நிறுத்திடுது வச்சுக்கிறது. எப்போ இந்த நோய் பெரிய அளவுக்கு வந்து முத்தி போய் தொந்தரவு கொடுக்குதோ அப்போ தான் வெளியே சொல்கிறது. சரிங்களா? உணநோயை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் அப்படி தான் இருக்காங்க. சரிங்களா? சொல்கிறது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுக்குறது. அப்போ கடைசியில் வந்து ரொம்ப சிவியரானதுக்கப்புறம் தான் வெளியே சொல்கிறது. இதுதான் எல்லாரும் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. சரிங்களா? அப்போ என்னென்னா அதோட அறிகுறி மட்டும் நான் சொல்லியிருக்கேன். 2 வகையாக தான் இருக்குது பௌத்தத்தோட அறிகுறி. ஒன்று, நேரடியாகவே ஆசன வழியே நீர் மாதிரி தண்ணி மாதிரி வடைஞ்சிட்டே இருக்கும். நான்ஸ்டாப்பாக ஊற்றாது, சும்மா அப்பப்போ மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சல், நமைச்சல், அரிப்புலையே பிசு பிசு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். இது ஒரு வகை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆசனத்தை சுற்றி எந்த இடத்துல வேணாலும் வரலாம். ஒரு சின்ன கட்டி மாதிரியோ இல்லை கொப்பல் மாதிரியோ வந்து பழுத்து சில பேருக்கு பயங்கரமாக வலிக்கும், சில பேருக்கு வலிக்காது. அப்படி உடஞ்சி அப்படியே அதில் வந்து நீர் மாதிரி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது பழுக்கும் மடி உடையும், மடி பழுக்கும் மடி உடையும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முறையான வைத்தியம் பார்க்கல, நேரத்துக்கு நான் சாப்பிடவே மாட்டேன், நேரத்துக்கு நான் வேலை பழுக்கான தூங்கவும் மாட்டேன், இயற்கை உபாதைகள் அப்படி தான் மோஷன் போகிறது, யூரின் போகிறது, இந்த காற்றுக்குரிய இதெல்லாம் நான் கட்டுப்படுத்திடுவேன். பேச்சு வழக்கில் சொன்னால் நாகரிகம் பார்த்து எல்லாத்தையுமே அடக்கிடுறது. அப்போ என்ன அது மேலும் அதிகமாக தொந்தரவு கொடுக்கும். பிரச்சனையும் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்படி தாங்க இருக்குதுங்கிற மாதிரி அதெல்லாம் நினச்சா கூட பயப்பட தேவையில்லை. நம்ம கொடுத்ததே சரி பண்ணிக்க முடியும். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உணவு கட்டுப்பாடு. இதுதான் உங்களோட மெயின் ட்ரீட்மெண்ட். அது கவனத்தில் பார்த்துக்கணும். நான் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதனால் கையில் கொடுத்த சீட்லேயே இருக்குது, அதை பெருசாக போட்டு குழந்தைக்க வேண்டாம். என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிங்கன்னா அதை தவிர்த்து நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க. சில பேர் கேட்பாங்க, நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறீங்க, நாங்கள் என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுருங்க. அதை தவிர்த்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து நான் மருந்து தருவேன். நீங்கள் மருந்து வாங்கி குடித்தோன்னே தொண்டை வந்து கொஞ்சம் கறக்க ஆரம்பிச்சு குடிச்சிட்டு தண்ணி தருவேன். தண்ணி கொஞ்சமாக குடிங்க, அதிகமாக குடிக்கக்கூடாது. நாங்களே பாட்டில் தருவோம். சரிங்களா? தண்ணி குடிச்சிட்டு அரிசி தவிர வேறு எதையும் வாயில் போடுறாங்க. கையில் இப்போ இனிப்போ மிட்டாயோ புளிப்போ கையில் வச்சு தெரிய வாயில் போடுற வேண்டாம். சில பேருக்கு பித்தோட மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சு இல்லைன்னா வந்து வாங்கி வர மாதிரி பண்ணும். அதனால் வந்து அரிசி அந்த தொந்தரவு எதுவும் பண்ணாது. ஆனால் அரிசி நாங்களே தருவோம். நல்லா வாயில் போட்டு மென்னுட்டு முடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நேராக வாயில் போட்டு மென்னுட்டு அந்த கால் பார்க்கிங் இது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வேகமாக கை வீசி நடந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த வாந்தி வர கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா? நீங்கள் நடக்கும்பொழுது இடையில காட்டுக்குள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி பார்க்குறீங்க, செல்ஃபி எடுக்கணுன்ட்டு யாரும் விவசாயம் பண்ணிக்கிற உள்ளே போகவே வேண்டாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா இது டைகர் ஃபாரஸ்ட்டு, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுனால ஏதாவது உள்ள மிருகங்கள் காட்டு பண்ணி அந்த மாதிரி உள்ள இருக்குது, அதில் போக வேண்டாம். இது வனத்துறையோட எச்சரிக்கை. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் முடிச்சு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் கூப்பிட்டு ஒரு விழுது ஒன்று கொடுப்போம், ஒரு பொடி ஒன்று கொடுப்போம். அந்த விழுதை யார் பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது, அந்த பொடியை எப்படி கசாயம் வச்சு குடிக்கிறது, இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப இன்றைக்கி சில உணவு கட்டுப்பாடுகள் இருக்குது. சரிங்களா? திரும்ப இன்றைக்கி இன்னொரு வாட்டி சொல்லுவோம். தெளிவை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது வந்து நீங்கள் போயிட்டு வரன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இன்னொன்று நாங்கள் தண்ணி கொடுக்குறது வந்து பார்த்தோன்னா வந்து ஆரோ வாட்டர் தான், பாட்டில் தான் கையில் கொடுப்போம். முதல்ல வந்து நாங்கள் டம்ளர் கொடுத்துருந்தோம், இப்போ வந்து பாட்டிலாக கையில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கேட்டிங்கன்னா வாங்கி குடிச்சிட்டு அங்கேயும் வீச வேண்டாம். அங்கே வந்து ட்ரம் வச்சு அதில் போட்டுருங்க. சரிங்களா? அந்த இடத்துல வீச வேண்டாங்க, தயவுசெய்து அதை கவனமாக பார்த்துக்குங்க. மருந்து குடிக்கும்பொழுது யார் மருந்து குடிக்கிறீங்க அவங்க மட்டும் கூட வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூட வரவங்க வந்து சப்போர்ட்டுக்காக கூட வர்றது, மருந்து கையில் வாங்கி கொடுக்குறது, தண்ணி வாங்கி கொடுக்குறது நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடாது. இது அதுக்கு சில முறையெல்லாம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வாங்க வேண்டாம். நேரடி இந்த வகையால் தான் வாங்கணும். அதனால் அதை எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டாம் கூட வந்து யாரும். இன்னொன்று
வாந்தி வர மேக்ஸிமம் வாந்தி வராது. வந்துட்டா நான் சொல்ல இல்லைங்க எனக்கு வாய் வரைக்கும் வந்துச்சு என்னால் கண்ட்ரோலாக பண்ண முடியல அப்படின்னா பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை வச்சுக்கிட்டு அடைச்சிட்டு பிடிக்க வேண்டாம், குறையும் அந்த தப்பு எதுவும் பண்ண வேண்டாங்க. வாந்தி பண்ணிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் மருந்து கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா. அதுக்காண்டி நீங்கள் வர மாதிரி இருக்கிறது நீங்கள் கை விட்டுட்டு வாங்கி எடுத்துறாங்க. மருந்து உள்ள நின்னாதான் நோய் குணமாகாது. கவனம் நிறைய பேர் அர்த்தம் பண்ணுறாங்க சரிங்களா. கொஞ்ச நேரம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்ச நேரம் நம்ம எத்தனை திங்குறோம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அவனுக்கு அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சரிங்களா.